சொன்னால் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன். வீடு எங்கே இருக்குது? ஆஃபீஸுக்கு மேலே இருக்குது. ஆஃபீஸுக்கு இருக்குது, வீட்டுக்கு கீழே இருக்குது. வீடியோ இப்போ ஸ்டாலின் அங்கிள் அப்போ அன்னைக்கு தலைவா படத்துக்கு நம்ம டைட்டில் இருந்தோடனே படத்தை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள் அந்த டிஎம்கேவா டிவிக்கேன்றப்பல அன்னைக்கு தலைவா படத்தை தடை பண்ண உடனே ஜெயலலிதா ஆண்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது நோண்டி எடுத்திருக்கோம் அன்னைக்கு. அம்மா உங்க ஆட்சிக்கு நீங்க நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தலைவா படத்தை யாரோ அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் வந்து தடை பண்ணிட்டாங்க. நாங்கள் ஹோல் யூனிட்டே ஆடி போயிருக்கோம்மா. எல்லாருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி எங்களுக்கும் பண்ணுங்கம்மா. உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் அணிலா இருப்போம்மா அப்படின்னு கொடநாட்டில் போய் காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் காத்து கிடந்தா அந்த அம்மா பார்க்காம அப்பனும் மௌனம் எஸ்எஸ்சி ஒரு காத்து கிடந்தா 6 மணி வரைக்கும் வந்து அந்த அம்மா வெளியே வந்து காரில் லைட்டாக தான் கண்ணாடி இறங்கிருக்கு. அம்மா இதுக்கு மேலே விட்டு அழுதுருவோம்மா. அன்னைக்கு கையை கட்டிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அந்த அளபதி ஜெயலலிதா கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது இந்த நிலத்துல அரசியல் பண்ண தலைவன்டா எங்க அண்ணன் சீமான். ஜெயலலிதா என்ன அன்னி பெசன்ட் அம்மையாரா? அது ஆங் சான் சூகியா? அன்னை தெரசாவா? யாரா ஜெயலலிதா என்று கேட்ட தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். கருணாநிதி உயிரோடு இருக்கும் போது எந்த பதவிக்காக ஈழத்திலே மக்களுக்கு துரோகம் செய்தீர்களோ அந்த பதவி கருணாநிதி சாகும் வரை கிடைக்க விட மாட்டேன் என்று சொன்னார் எங்க அண்ணன் சீமான்றார். கருணாநிதிக்கு பேனாசனம் வைக்கன்னு சொன்ன போது சிலைய வச்சா உடப்பன்னு சொன்ன ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான்றார். ஆம்பள நீ யாரு பாவாடை கட்ட பெயர் கோலை பச்சை கோலை மேடையில வீர ஆவேசம் பேசுறது. 14 வழக்கு என் மேல. குண்டர் சட்டம் உன்ன மாதிரி வருமான வரி மறைச்சது கிடையாது. ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு டாக்ஸ் கட்டாத வழக்கு கிடையாது. மக்களுக்காக போராடின வழக்கு. தக்கலையில கனிமவள கொள்ளை எதிர்த்து பேசியதற்காக, ஸ்ரீபெரும்புதூர் ஃபாக்ஸ்கான் ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டதுக்காக சாட்டையில வீடியோ போட்டதற்கு என் மீது குண்டர் சட்டம். இதே புனல் ஜெயில 230 நாட்கள் இல்ல 234 நாட்கள் வழக்கு. ஒரு வழக்கு இருக்கு. ஆதவர்ஜினா செல்போன் சுவிட்ச் ஆஃப், நிர்மல் குமார் செல்போன் சுவிட்ச் ஆஃப். இந்த ராஜ்மோகன் மேல வழக்கே போடுறாங்க. அப்ஸ்காண்ட் கட்ட அவுத்துடுறா. கட்டவே இல்லை பவுன்ல இந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்துல கட்டவே இல்லைங்கிற மாதிரி அவன் தேடவே இல்லை போலீஸ். அது கரூர்ல ஒரு அண்ணன் நம்ம அண்ணன் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவரு கூப்பிட்டு கேட்டாங்க ராஜ்மோகன் வழக்கா? ஏங்க எஃப்ஐஆர்ல பேர் இல்லைங்க. அவர் எங்க அப்ஸ்காண்டா இருக்காரு? உங்களுக்கு நண்பர் தான் சொல்லுங்க என்றாப்ல அவரு. உண்மையிலே கரூர் போலீஸ் மேல எனக்கு வருத்தம். ஏன்னா இவங்கள 4 பேரையாவது கூட்டு உள்ள வச்சிருக்கணும். கரூர் போலீஸ் தப்பு பண்ணிடுச்சு. இந்த விஜய் எல்லாம் அண்ணன் தூக்கி இருந்தா முடிச்சுப்பாப்ல. போலீஸ் உண்மையிலே நியாயமா நடந்துச்சு கரூர்ல. இப்ப போலீஸ் மேல பழிய போறான்ல. சத்தியமா சொல்றேன், கரூர்ல இறந்தது 41 பேரு. ஆனால் ஒரு காவலர் மட்டும் தன் தோழியை தூக்கி கொண்டு 150 பேரை காப்பாத்திட்டான். ஒரு காவலர், ஒரு பிசி, ஒரு சின்ன பையன் ஓடி 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 போய் காவல் நிலையத்தில் இருந்து அந்த ஸ்பாட்ல இருந்து அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் இருந்து அரசு மருத்துவமனை தூக்கி கொண்டு போய் மறுநாள் மத்தியானம் வரைக்கும் அவன் சாப்பிடல. உள்ளுக்குள்ளே அதிமுக நின்றது, திமுக நின்றது, நாம் வகிச்சு இரவு முழுக்க நின்றது. நானும் அண்ணன் சீமானந்தம் இடுமானம் கார்த்திக்கும் முதல் ஆளாக கடத்த வென்றோம். ஆனா அங்க ஒரு தாவைக்கா குறை கடவே இல்லை. 41 பேர் சாவை விட்டு விட்டு ஓடி போன இந்த அயோக்கியர்கள் நாளைக்கு பெரம்பூர் தொகுதிக்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவார்களா என்பதை அறிவார்ந்த என்னுடைய சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். என்பதற்குரிய மக்களே, நடிகர் வந்தா, சிஎம் ஆசையோட வந்தா, சினிமாக்காரன் வந்தா, சிஎம் ஆசையோட வந்தா, திமுக அதிமுக அவனை வீழ்த்த முடியல. பிரபாகரன் பிள்ளைகள் அவனை ஓட விட்டார்கள் என்ற வரலாறு வேண்டும். வெற்றி தமிழ் சாதாரண ஆள் இல்ல. 16 வருஷமாக தமிழ் தேசிய களத்துல மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக ஐக்கியம் என்கிற அந்த கிறிஸ்தவ அமைப்பை தொடங்கி நீங்க தமிழ் தேசிய கிறிஸ்தவ அமைப்பை ஒருங்கிணைத்து கிறிஸ்தவர்கள் தமிழ் பற்றோடு இருக்க வேண்டும் என்பதற்காக 8 வயது சிறுவன் அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறான், அம்மா உன்னுடைய ஆசைன்னு கேட்ட போது இந்தியா போய் கிறிஸ்தவ மதத்தை பரப்பணும்னு சொல்றான். 28 வயசு வருது. அவங்க அம்மா சொல்றாங்க, போ 28 வயசு எனக்கு ஆயிடுச்சு, கிறிஸ்தவ மதத்தை பரப்புன்னு சொல்லும் பொழுது வந்து திருநெல்வேலியில் இறங்குறாப்புல. திருநெல்வேலியில் இறங்கி கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி தன்னுடைய திருக்குறளை, அகநானூரை, புறநானூரை, 18 பரிபாடலை படிக்கிறார். சங்க இலக்கியங்களை படிக்கிறார். கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த ஜோசப் பெஸ்கி வீரமா முனிவர் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்ட இனம் தமிழினம்.
உலகம் முழுமைக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அமெரிக்கா போனாலும் சேவியர் தான், ஐரோப்பா போனாலும் சேவியர் தான், கேரளா போனாலும் சேவியர் தான், கர்நாடகா போனாலும் சேவியர் தான், ஏன் பஞ்சாப் போனாலும் சேவியர் தான். உலகத்திலே சேவியர் என்றால் சவேரியார் என்று அழைக்கிற ஒரு இனம், ஒரு மொழி, அது நம்முடைய கூட்டம் தான். ஒவ்வொரு பெயருக்கும் தமிழிலே பெயர். அப்படி தமிழர்கள் ஏன் இந்த தமிழ் பற்றோடு, கிறிஸ்தவர்கள் ஏன் தமிழ் பற்றோடு தமிழ் தேசியத்தை கடைபிடித்து நிற்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கிறிஸ்தவ கூட்டமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு முழுமைக்கும் ஒருங்கிணைக்கக்கூடிய சகோதரர் வெற்றி தமிழ, அந்த வெத்து தமிழனா இந்த வெற்றி தமிழனா என்பதை பெரம்பூர் மக்கள், பெரம்பூர்காரரு, பெரம்பூர் மண்ணின் மகன், நாளைக்கு தண்ணி பிரச்சனையா, நாளைக்கு கரண்ட் வரலையா, நாளைக்கு ஒரு சமூக பிரச்சனையா, ஒரு சாதி பிரச்சனையா, மத பிரச்சனையா, எந்த பிரச்சனை என்றாலும் பெரம்பூர்ல வெற்றி தமிழன் பாரு. 7 சண்டையை இன்னைக்கு எதிர்பார்ப்பல. மக்கள் பிரச்சனையை மக்கள் மொழியில பேசக்கூடியவர், களத்தில் நிற்கக்கூடியவர், களத்தோடு ஓடிப்பட மாட்டாரு. ஓட்டு கேட்டே வராத ஒருத்தனா உங்க கூட இருக்கிற ஒருத்தனா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் என்று கூறிய மக்களே. அதனால் இந்த பெரம்பூர் தொகுதியிலே இந்த திரட்டு திமுகவை, அடிமை அதிமுகவை, இந்த ரசிக கூட்டத்தை ஓடவிட்டு உழைக்கும் மக்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய ஏர் சுமக்கும் உள்ளவன் சின்னத்திலே போட்டிடுகிற வெற்றி தமிழன் அவர்களுக்கு பாருங்க, தமிழக வெற்றி கழகம் அந்த பக்கம், வெற்றி தமிழன் இந்த பக்கம். வெற்றி எப்போதும் தமிழனுக்கு தான், அது வெற்றி தமிழனுக்கு தான் என்பதை உறுதி செய்து ஏப்ரல் 23 நடக்கிற தேர்தலிலே ஓட்டுக்கு பணத்தை வாங்காது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடும் தேசத்துறை என்கிற வார்த்தைக்கு இணங்க ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்க வருகிற இந்த கூட்டத்துக்கு மத்தியிலே அரசியலிக்க பணம் தேவையில்லை, நல்ல குணமும் நல்ல மனமும் தமிழ் இனமும் இருந்தால் போதும் என்று களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். ஆகவே ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அந்த விவசாய சின்னத்தை தூக்கி கொண்டு உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். விவசாய சின்னத்தை வாக்களித்து வெற்றி தமிழனை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.